உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள், அமாவாசை, ஆடி அமாவாசை திதி, பூச நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. உத்துராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். உத்துராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். ஆடி அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் செலவு, ரிஷபம் துணிவு, மிதுனம் ஈகை, கடகம் முயற்சி, சிம்மம் நலம், கன்னி வெற்றி, துலாம் லாபம், விருச்சிகம் கீர்த்தி, தனுசு பயம், மகரம் பொறாமை, கும்பம் ஆக்கம், மீனம் மேன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடி அமாவாசை, அந்தந்த தினங்களில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றியும் நாங்கள் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆடி அமாவாசை பித்ருக்களை வழிபட வேண்டிய முக்கியமான தினங்கள் 3ல் இந்த அமாவாசையும் முக்கியமானது. நான் சொல்லியிருக்கிறேன், தாயை இழந்தவர்கள், தந்தையை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், இந்த மாதிரி உங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள், அவர்கள் இறந்திருந்தால், தாய் இறந்துட்டா, அம்மா அப்பா இறந்து போனால், பிள்ளைகள் கண்டிப்பாக அமாவாசை என்று விரதம் இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு அமாவாசை, ஒரு வருஷத்தில் 12 அமாவாசை, ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்ய வேண்டும். பித்ருக்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு. உயிரோடு இருக்கும்போது உங்களுடைய அம்மா அப்பாவை பார்ப்பது எப்படி உங்களுடைய கடமையோ, இறந்ததற்கு பின் அவர்களுடைய ஆத்மாவை கவனிக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை. சில பேர் சொல்லிவிடும், ஐயா எங்கட அம்மா இருக்கேக்குள்ளே நான் வடிவாக பார்த்துட்டேன் ஐயா, அவள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து வடிவாக பார்த்துட்டான், அவள் சந்தோஷமாக இறந்தா. அப்படி சொல்ல முடியாது. அவள் இறந்தது சந்தோஷமாக இருக்கலாம், இருக்கேக்குள்ளே நீங்கள் வடிவாக பார்த்துட்டீங்க. இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய உடம்பு தான் இங்கே இறந்தது, அவர்களுடைய ஆத்மா நிற்கதியாக நிற்கின்றது. அந்த ஆத்மாவும் உங்களை நம்பித்தான் இருக்கின்றது. அந்த ஆத்மாவுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியது, புண்டம் போட வேண்டியது, திதி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை இறந்து போன ஆத்மாக்களை கவனிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சரி ஐயா, எனக்கு ஒவ்வொரு அமாவாசையும் இந்த மாதிரி செய்ய முடியலையா, எனக்கு ஒரு வழி செய்யுங்கோ. அதுக்குத்தான் ஆடி அமாவாசை. ஒவ்வொரு வருஷத்தில் 12 அமாவாசை, ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை. அந்த அமாவாசைகள் செய்ய முடியாட்டியும்
இந்த 3 அமாவாசைகளை நீங்கள் கண்டிப்பாக பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும். ஒன்று ஆடி அமாவாசை. அமாவாசை இறந்தவர்களுக்கு செய்ய தவறியவர்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஆடி அமாவாசை. தை அமாவாசை உத்தராயணம் தொடங்கினோன வார முதல் அமாவாசை தை அமாவாசை. ஆடி மாதத்தில் தட்சநாயனம் தொடங்குது. தட்சநாயனம் தொடங்கினோன்னு வரக்கூடிய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. இந்த 2 அமாவாசை. மாலைய பட்சம் இதுதான் முக்கியமானது. மாலைய பட்ச அமாவாசை அதையும் எல்லாரும் மனதில் கருத்தில் கொள்ளுங்க. இறந்தவர்களுக்கு செய்ய தவறியவர்கள் எல்லாம் மாலைய பட்ச அமாவாசை அன்றைக்கு கண்டிப்பாக திதி கொடுக்க வேண்டும். இந்த 3 அமாவாசைகளும் பித்ருக்களை வழிபட வேண்டிய நாள். பித்ருக்கள் பூமிக்கு வருவது, பித்ருக்கள் எல்லாம் யமலோகம் என்ற ஒரு லோகம் இருக்குது. பித்ருலோகம் என்று சொல்லுவினோம். அந்த பித்ருலோகத்திலிருந்து யம தர்மராஜா பூமிக்கு அனுப்பிவிடுவார். நீங்கள் எல்லாரும் பூமிக்கு போங்கோ, போய் உங்களுடைய சந்ததிகளை சந்தித்து வாருங்கள். ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் எல்லாம் பூமிக்கு வந்து ஏங்கி கொண்டு இருப்பினம். தங்களுடைய பிள்ளைகள் வரும், கடலில் நீராடுவினம், எங்களுக்கு பிண்டம் போடுவினம், எங்களை நினைத்து தீபம் ஏற்றுவினம், எங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பினம், எங்களுக்கு உணவு கொடுப்பினம், எங்களை நினைத்து ஏழைகளுக்கு உணவு கொடுப்பினம், எங்களை நினைத்து பசுவுக்கு உணவு கொடுப்பினம், எங்களை நினைத்து காகத்துக்கு உணவு கொடுப்பினம், தான தர்மங்கள் எல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்கிறதுனால எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய நினைவில் இருக்கின்றார்கள், எங்களுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டுகின்றார்கள், எங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகின்றார்கள், எங்களுடைய தாகத்தை தீர்க்கின்றார்கள், எங்களுடைய பசியை போக்குகின்றார்கள் என்றெல்லாம் ஆத்மா நினைத்து சந்தோஷம் அடைந்தால் அந்த சந்தோஷம் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றும். இந்த மாதிரி பித்ரு பூஜைகள் செய்யக்கூடியவர்களுக்கு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம், அந்த பித்ருக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உங்களை பித்ருக்கள் ஆத்மாக்கள் வாழ்த்துவார்கள். அப்படி வாழ்த்தினால் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் நல்லா படிக்கும், காலாகாலத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், அவர்களுக்கு குழந்தை செல்வம், வீடு வாகனத்தோட யோகமான வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு அமையும். பித்ருக்கள் வந்து நிற்கக்குள்ள நீங்கள் பிண்டம் போடவில்லை, எள்ளும் தண்ணீரும் இறைக்கவில்லை, கடலில் போய் குளிக்கவில்லை, திவசம் திதி செய்யவில்லை, மோட்ச அர்ச்சனை செய்யவில்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை, காகத்துக்கு ஒரு பிடி சோறு கூட வைக்கவில்லை, பசுவுக்கு ஒரு அகத்திக்கீரை கொடுக்கவில்லை என்றால் பித்ருக்கள் கவலை அடைவார்கள். பித்ருக்கள் எல்லாம் நாசமாக போன்று உங்களுக்கு சாபம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சாபம் போட மாட்டார்கள். எங்களை பெற்றவர்கள் தான் பித்ருக்களாக இன்றைய தினம் இருக்கின்றார்கள். அவர்கள் சாபம் போட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கவலைப்படுவார்கள், அவர்கள் மனவருத்தப்படுவார்கள். எங்களுடைய பிள்ளைகள் எங்களை நினைக்கவில்லை, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பிண்டம் போடவில்லை, எங்களுடைய பிள்ளைகள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கவில்லை, எங்களை நினைத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை, எங்களுக்கு மோட்சம் தருவதற்காக அவர்கள் சிவனுக்கு தீபம் ஏற்றவில்லை, எங்களுடைய பெயரிலே மோட்ச அர்ச்சனைன்ற பெயர் அதுக்கு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா இறந்தவர்கள் மோட்சத்தை, அவர்களை பாவத்தில் இருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை. இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் கவலைப்படுவார்கள், மனவருத்தப்படுவார்கள். அப்படி பித்ருக்கள் உங்களை நினைத்து கவலைப்பட்டால் முதல்ல திருமணத்தில் தடை ஏற்படும். திருமணம் முடித்தாலும் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும். பூமியில் வாழும் காலத்தில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை என்றெல்லாம் பலவிதமான துன்பங்கள். கடனில் உழன்று கொண்டிருப்பார்கள். கடன் தொல்லை. ஜாதகத்தை பார்த்தா பித்ருதோஷம் தெரியும். பித்ருதோஷம், இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவில்லை, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம், தெய்வம் கூட உங்களை கோவித்து கொண்டு விடும் இந்த பித்ரு பூஜை செய்யவில்லை என்றால். வீட்டில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் இல்லாமல் நோய் வருது, மரணம் வருது, கண்டங்கள் வருது, தத்துக்கள் வருது, விபத்துக்கள், ஆபத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். பித்ருக்கள் அடுத்த பிறவி எடுத்தாலும் சில பேர் குதர்க்கமாக கேள்வி கேட்பினோம். அவையெல்லாம் செத்து 10 வருஷம் ஆச்சுது ஐயா, அடுத்த பிறவி எடுத்திருப்பார், இன்னுமே நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பித்ருக்கள் அடுத்த பிறவி எடுத்தாலும் அவர்களுக்கு உணவு தேவை,
மனிதனாக பிறந்திருந்தாலும் நீங்கள் பிண்டம் திவசம் திதி செய்யவில்லை என்றால் உணவுக்கு அடுத்த பிறவியில் ஒரு மனிதனாக பிறந்திருந்தாலும் உணவுக்கு கஷ்டப்படுவார்கள். நீங்கள் பிண்டம் திவசம் திதியெல்லாம் செஞ்சால் அவர்களுக்கு நல்ல உணவு கிடைத்து கொண்டு இருக்கும். சரி, அவர் மனுஷனாகவே பிறக்கலையா, அவர் நாயாக பிறந்துட்டார், ஒரு பசுமாடாக பிறந்துட்டார் என்றாலும் நீங்கள் இந்த பிறவியில் இப்போ ஒழுங்காக அவருக்கு திவசம் திதிகள் செய்து பிண்டம் வைத்து எள்ளுந்தண்ணி முறைத்தால் அவர் ஒரு பசுமாடாக இருந்தாலும் கோயிலில் வசிக்கக்கூடிய பசுமாடாக பிறந்து கோயிலில் நல்ல 3 நேரம் சாப்பாடு கொடுக்கும். வர அடியார்கள் எல்லாரும் கீரை கொடுப்பினம், பழம் கொடுப்பினம், வெக்கல் கொடுப்பினம், புண்ணாக்கு கொடுப்பினம், தவிடு கொடுப்பினம், சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத பசுமாடாக கோயிலில் வாழ்வார்கள். நீங்கள் இதெல்லாம் செய்யலேண்டா அவர்கள் பசுமாடாக பிறந்திருந்தாலும் பசியுடன் வாழ வேண்டிய, எல்லா பசுமாட்டுக்கும் சாப்பாடு கிடைக்கணும், இன்னொரு பசுமாடு வேலை செஞ்சு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு அதுக்கு நேரத்துக்கு தவிடு இல்லை, நேரத்துக்கு புண்ணாக்கு இல்லை, நேரத்துக்கு வெக்கல் இல்லை, சாப்பாடு இல்லாமல் பசியுடன் தவிப்பார்கள். அடுத்த பிறவி எடுத்தாலும் மனிதனாக பிறந்தாலும் மாடாக பிறந்தாலும் நாயாக பிறந்தாலும் தெரு நாயாக பிறந்து பசி சாப்பாட்டுக்கு அலைந்து கொண்டு இருப்பார்கள். பித்ருக்களை உங்களுடைய உயிரிருக்கும் மட்டும் கரையேற்றி விடுவது உங்களுடைய பொறுப்பு. கருப்பு இது ஒன்றும் பெரிய செலவே இல்லை. நான் சொல்லலை உங்களுக்கு 100 பேருக்கு அன்னதானம் கொடுங்கோ, கோயிலில் கொண்டே 1000 பித்திருக்களை நினைத்து யாராவது ஒரு ஏழைக்கு உங்களுடைய அப்பாவையோ அம்மாவையோ நினைத்து யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு நேர சாப்பாடை கொடுங்க, ஒரு தயிர் சாதம் செய்து கொடுங்கள், ஒரு புளிச்சாதம் செய்து கொடுங்க, கதம்பச்சாரம் மரக்கறி எல்லாம் உண்டா போட்டு ஒரு பாசல் கட்டி யாராவது ஒரு ஏழைக்கு உங்களுடைய பெற்றோர்களை நினைத்து கொடுத்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ்வீர்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.